பொருளாதாரம், பசுமை தொழில்நுட்ப மேம்பாடு, சுற்றுலா உட்பட பல்வேறு துறைகளை உட்படுத்திய 14 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் மலேசியாவும் சீனாவும் கையெழுத்திட்டுள்ளன. நேற்று தொடங்கி மலேசியாவுக்கு அதிகாரப்பூர்வ வருகை மேற்கொண்டிருக்கும் சீன பிரதமர் லீ கியாங்கிற்கும் பிரதமர் அன்வார் இப்ராஹிமிற்கும் இடையில் இன்று நடைபெற்ற சந்திப்பின் போது அந்த உடன்படிக்கைகள் கையெழுத்திடப்பட்டன. மிதி எனப்படும் முதலீட்டு, வர்த்தக மற்றும் தொழிலியல் அமைச்சு, நிதி அமைச்சு, விவசாயம், உணவு பாதுகாப்பு அமைச்சு, வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு, உள்துறை அமைச்சு, தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சு, உயர்கல்வி அமைச்சு, சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சு என 9 அமைச்சுகள் அந்த உடன்படிக்கை கையெழுத்தாகும் நிகழ்ச்சியில் பங்கேற்றன. அதில் குறிப்பாக 3 உடன்படிக்கைகள் மிதி எனப்படும் முதலீட்டு, வர்த்தக, தொழிலியல் அமைச்சை உட்படுத்தியிருந்தன. இலக்கவியல் பொருளாதாரம் மீதான உடன்படிக்கையும் அதில் அடங்கும். இரு உடன்படிக்கைகளில் தொடர்புத்துறை அமைச்சு கையெழுத்திட்ட வேளை நிதி அமைச்சின் கீழ் ஒரு உடன்படிக்கையும், வீடமைப்பு ஊராட்சி அமைச்சின் கீழ் ஒரு உடன்படிக்கையும், அறிவியல் தொழில்நுட்பம் புத்தாக்க அமைச்சின் கீழ் ஒரு உடன்படிக்கையும், விவசாயம் உணவு பாதுகாப்பு அமைச்சின் கீழ் ஒரு உடன்படிக்கையும் கையெழுத்தாகின. உள்துறை அமைச்சு, சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சும் தலா ஒரு உடன்படிக்கையில் கையெழுத்திட்டன. முன்னதாக சீன பிரதமருடன் அன்வார் இருவழி ரகசிய கூட்டத்தில் கலந்து கொண்டார். இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு, இருவழி உறவு ஆகியவை குறித்து அந்த கூட்டத்தின் போது முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து 15 ஆண்டுகளாக மலேசியாவின் முக்கிய வர்த்தக பங்காளியாக சீனா திகழ்கிறது. கடந்த ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான மொத்த வர்த்தக மதிப்பு 45,084 கோடியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மலேசியாவின் மொத்த உலக வாணிபத்தில் 17.1 விழுக்காடாகும். கடந்த ஜூன் 14 முதல் 16 தேதி வரை இந்தோனேசியா பாலியில் அனைத்துலக இந்தோனேசிய கபடி போட்டி நடைபெற்றது. அதில் நம் நாட்டை பிரதிநிதித்து ஆண்கள், பெண்கள் என மொத்தம் 24 பேர் கலந்து கொண்டிருந்தனர். 3 பிரிவுகளாக நடத்தப்பட்ட அந்த போட்டியில் பெண்கள் 3 ஸ்டார் எனும் போட்டியில் தங்க பதக்கத்தை தன் வசமாக்கியுள்ளனர் என மலேசிய கபடி சங்கத்தின் செயலாளர் பத்மநாதன் தெரிவித்தார். இந்த முறை என்ன நடந்திருக்குன்னா, இந்த முறை 3 கேட்டகரி இருக்கு. ஒன்று நேஷனலு, ஒன்று சூப்பர் 5, ஒன்று 3 ஸ்டார். மொத்தம் 3 கேட்டகரி இருக்கு. இந்த 3 கேட்டகரியில ஆண்கள் சில்வர் மெடலிஸ்ட். ஆண்கள் தான் சில்வர் மெடலிஸ்ட் 2வது இடம் படிச்சிருக்காங்க ஆண்கள் நேஷனல்ல. பெண்கள் நேஷனல்ல பிரான்ஸ் மெடல் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி சூப்பர் 5ல ஆண்கள் மெடல் எடுக்க முடியல, பெண்கள் மெடல் எடுத்திருக்காங்க சூப்பர் 5ல, அதுவும் பிரான்ஸ் மெடல் தான். ஆனால் 3 ஸ்டார்ல ஆண்கள் பிரான்ஸ் மெடலிஸ்ட். இதே 3 ஸ்டார் மொதல் வாட்டி இன்டர்நேஷனல்ல பெண்கள் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. அதாவது மொதல் வாட்டி இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம பெண்கள் கபடி டீம் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. இது ஒரு பெரிய வெற்றியான ஒரு விஷயம் எங்களுக்கு. ஏன்னா மொதல் வாட்டி இன்டர்நேஷனல்ல எடுத்திருக்கோம். ஏன்னா இதுல இந்த டோர்னமெண்ட்ல பங்கெடுக்கிற டீம்லாம் சவுத் ஈஸ்ட் ஏஷியால இருக்கிற டீம் மட்டும்தான். அதாவது 2025 சி கேம்ஸ்க்கு போக வேண்டிய டீம்ஸ் தான் இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்குவாங்க. இது வருஷம் நடக்கிற டோர்னமெண்ட். தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா, அடுத்தது மலேசியாவில் நடக்க போகுது. இது சி கேம்ஸ் உள்ள ப்ரிப்பரேஷனுக்கு தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில இந்த கேட்டகரி எல்லாத்தையும் சி கேம்ஸ் கொண்டு வர போறாங்க. அதனால இது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க செய்யறதுக்கு. அதுல நம்ம தான் 3 ஸ்டார்ல, அதாவது 3 பேர் விளையாடக்கூடிய ஒரு கபடி, மொத்தம் 5 பேர், 2 பேர் ரிசர்வ், 3 பேர் விளையாடக்கூடிய ஒரு கபடியில நம்ம மொதல் வாட்டி ஒரு தங்க பதக்கம் எடுத்திருக்கோம். இது நம்ம கபடிக்கும், நம்ம கபடி சேர்ந்தவங்களுக்கும், கபடி புள்ளிங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பெருமை சேர்ற ஒரு விஷயம். சி கேம்ஸ் போட்டியில் களம் காண உள்ள போட்டியாளர்களுடன் வெறும் 3 மாத கால பயிற்சியுடன் போட்டியாளர்கள் இந்த வெற்றியை அடைந்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் அவர்களின் பயிற்றுனர் விமலநாதன் பபடி. ஒரு 3 மாசமா ஃபுல்லா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரைனிங் காலையில ஒரு 2 செக்ஷன்,
மத்தியானம் ஒரு செக்ஷன். அப்போ 3 செக்ஷன் நம்ம ட்ரெயின் பண்ணோம். பிள்ளைங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணாங்க. அதோட பலன் தான் வந்து அந்த கோல்டு மெடல் எடுத்தது. திருப்பி போய் கண்டினியூ பண்ண ட்ரைனிங்கை இன்னும் நேஷனல் லெவலில் நிறைய வெற்றி நடக்கும். ஃபியூச்சரில் வந்து எங்களுக்கு ஏஷியன் கேமும் இண்டோ ஏஷியனும் சி கேம் இந்த 3 கேமும் இருக்கு. ஆனால் இந்த 3 கேமில் வந்து நம்ம மெடல் எடுக்கணும்னாலே நம்ம சென்ட்ரலைஸ் ட்ரைனிங் வந்து ஒரு குறைஞ்சது 1 வருஷம் அந்த மாதிரி சென்ட்ரலைஸ் ட்ரைனிங் எடுத்து தான் நம்ம போயிட்டு மெடல் எடுக்க முடியும். ஏன்னா வர டீமும் வந்து ரொம்ப சின்னாங்க ஜெயிக்கிற டீம் இல்லை, எல்லாமே வந்து பலம் வாய்ந்த டீம் தான் வருவாங்க. அவங்க கூட நம்ம போயிட்டு விளையாண்டு மெடல் எடுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து குறைஞ்சது ஒரு வருஷமாவது நம்ம ட்ரெயின் பண்ணணும். அதுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா அது சக்ஸஸ் ஆகி கண்டிப்பாக எங்களால் திருப்பி ஏஷியன் கேம்லேயும் சரி சி கேம்லேயும் சரி எங்களால் மெடல் செய்ய முடியும். பலரின் உதவியுடன் பாலி வரை சென்ற இந்த குழுவுடன் வங்சா மாஜு சட்டமன்ற உறுப்பினர் ஜயீர் அசானின் சிறப்பு திட்ட அலுவலரான கயிறுநிசா அத்தாவும் கலந்து கொண்டார். தனது வங்சா மாஜு வட்டாரத்திலுள்ள ஒவ்வொரு மாணவரும் கபடி போட்டியில் ஈடுபட வேண்டும் என்று செயல்படும் ஜயீர் அசான் இம்மாணவர்களுக்கு உதவியதுடன் அவர்களின் போட்டியை நேரில் கண்டு ஊக்குவிக்கவும் தன்னை அனுப்பியதாக அவர் கூறுகிறார். Saya nak bawa balik knowledge ni ke Wangsa Maju untuk saya dan tim saya membangunkan sukan kabadi ni di Wangsa Maju. Okey, so kita nak mempromosikan dan kita nak membangunkan sukan kabadi ni di Wangsa Maju lah khususnya. Kenapa? Sebab YB Zahir Hassan beliau melihat sukan kabadi ini bukan sahaja ditumpukan kepada kaum India, malah sukan kabadi ini telah menjadi satu sukan international, dimainkan juga dengan pasukan-pasukan dari luar negara seperti Korea, Jepun. So jadi kenapa kita Malaysia yang mempunyai pelbagai kaum ni, kita tak nak mengambil kita punya keistimewaan ini untuk mengumpulkan semua kaum untuk bermain kabadi. இதனிடையே வெற்றி பெற்ற இரு குழுக்களின் தலைவர்கள் அவர்களின் மகிழ்ச்சியை வணக்க மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டனர். Dapat 2 bronze dan 1 gold untuk perempuan saja. Happy, memang sangat-sangat happy. Kita tim kabadi perempuan telah memecah rekod untuk membawa balik gold medal tahun ni. So memang terlalu happy dan kita telah membuktikan kat semua orang yang kita boleh, walaupun kita punya ukuran semua kecil-kecil, macam you tengok ukuran semua kecil-kecil, tapi kita boleh beat national team yang ukuran lagi besar daripada kita orang. Kami target kabadi kat Malaysia menjadi lebih famous dan pihak luar iaitu MSN dan pihak luar boleh memberi sponsor kepada kami supaya kami boleh membuat lebih baik dan training lebih bagus, infrastruktur yang lebih baik, dan kami harap suatu hari nanti Malaysia, seluruh Malaysia akan kenal kabadi, sukan kabadi itu apa. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கூட்டு போன ஸ்குவாட் வந்து ஒரு ஜூனியர் ஸ்குவாட். ஸோ பையனுங்கெல்லாம் வந்துட்டு சுத்தமாக விளாட்ற பையனுங்க. அந்த பையனுங்களை தான் வந்து நம்ம நேஷனலுக்கு ட்ரெயின் பண்ணி இந்த பாலி கேமுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் எடுத்தது கூட வந்து ஒரு மாதம் தான். அந்த ஒரு மாதத்துலேயே வந்து நம்ம பையனுங்களை ட்ரெயின் பண்ணி இந்த கேமுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அந்த டீம் வச்சு நம்ம ஒரு சில்வர் மெடல் அப்புறம் ஒரு பிரான்ஸ் மெடல் செஞ்சுருக்கோம். நம்ம பையனுங்க வந்து சின்னதாக இருந்தாலும் நம்ம செஞ்ச விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயமா நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அடுத்தது வந்து எங்களோட கோல் செட்டிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வரப்போகிற ஏஷியன் இண்டோர் கேம் அப்புறம் சி கேமில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து நம்ம நல்லா ட்ரெயின் பண்ணி இந்த சில்வர் வந்து ஒரு கோல்டு மெடலாக எடுத்து காட்டணும், மலேசியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு எங்களோட பெரிய கனவு ஆசையும் கூட. 2018 ஆண்டில் சீனா நாட்டில் நடைபெற்ற ஆசிய போட்டியில் தோல்வியை தழுவியிருந்த இந்த குழுவினர் தற்போது கொரிய நாட்டை வீழ்த்தி 5ஆம் இடத்திற்கு முன்னேறி நமக்கும் நமது நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளனர். தொடர்ந்து சி கேம்ஸில் களம் கண்டு வெற்றியடைவதை இலக்காக கொண்டுள்ள இவர்களின் லட்சியத்தை அடைவதற்கு வணக்கம் மலேசியாவின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு.
பசுமை தொழில்நுட்ப திட்டங்கள், பயோடீசல், நானோ தொழில்நுட்பம் மற்றும் கட்டுமான துறைகளில் முதலீடு செய்ய விருப்பம் உள்ளவர்களை கவரும் வகையில் டத்தோஸ்ரீ பட்டம் கொண்ட நபர் ஒருவரின் பின்னணியில் செயல்படும் கும்பல் ஒன்று பென்த்லி சொகுசு காரை பயன்படுத்தி வருவது போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலீடு செய்ய விருப்பம் உள்ளவர்களை அணுகும் போது அவர்களை நம்ப வைக்க ஏதுவாக அந்த கும்பல் அந்த காரை பயன்படுத்தி வருவதும் கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த காரை உள்நாட்டு பொது பல்கலைக்கழகத்தின் பெண் விரிவுரையாளர் ஒருவரும் இதற்கு முன் பயன்படுத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. அதனால் அந்த கார் தொடர்பில் போலீஸ் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளதாக வர்த்தக குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோஸ்ரீ ரம்லி மொஹமட் யூசுப் தெரிவித்திருக்கிறார். அச்சம்பவத்தின் பின்னணியில் செயல்பட்டதாக சந்தேகிக்கப்படும் டத்தோஸ்ரீ பட்டத்தை கொண்ட நபர் ஒருவரையும் அக்கும்பலின் ஆலோசகராக செயல்பட்டதாக நம்பப்படும் சம்பந்தப்பட்ட பெண் விரிவுரையாளரையும் போலீஸ் தேடி வரும் வேளை டத்தோஸ்ரீ பட்டம் கொண்ட நபர் தலைமறைவாகிவிட்டதாக அறியப்படுகிறது. டென்மார்க்கில் 20 ஆண்டுகள் தங்கி முனைவர் பட்டப்படிப்பை முடித்துள்ளதாக கூறும் அந்நபர் பல்வேறு துறைகளில் அனுபவமும் ஆற்றலும் இருப்பதாக கூறி நிறுவனம் ஒன்றை தோற்றுவித்து அதன் வாயிலாக முதலீடு செய்தவர்களின் பணத்தை ஏமாற்றியிருக்கின்றார். சரவாக் சிபு ஜெராம் மஞ்சாவா பகுதியில் படகு கவிழ்ந்த சம்பவத்தில் காணாமல் போன மேலும் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இன்று காலை மணி 8:22 வாக்கில் சம்பவ இடத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் 30 வயது ரூபன் அப்பாரோவின் உடல் மீட்கப்பட்டதை சரவாக் மாநில தீயணைப்பு நடவடிக்கை துறையின் பேச்சாளர் உறுதிப்படுத்தினார். பொதுமக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் ரூபனின் உடலை மீட்ட தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் மேல் நடவடிக்கைக்காக போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். அச்சம்பவத்தில் காணாமல் போன மற்றொரு நபரான 36 வயது பாலவிஷ்ணு பெருமாளுவின் உடல் நேற்று பிற்பகல் மணி 1:15 வாக்கில் சம்பவ இடத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் பொதுமக்களால் கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் 24 ஆண்டுகளில் முதன்முறையாக பியாங்யாங் சென்றுள்ளார். வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுடன் முக்கிய பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதே அந்த பயணத்தின் நோக்கமாகும். எதிர்பார்த்தபடியே புட்டினுக்கு சிவப்பு கம்பளத்துடன் தடபுடலாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கிம் ஜாங் உன்னை நேரில் சென்று வரவேற்றது புட்டினின் செல்வாக்கை நிரூபிக்கும் வகையில் இருந்தது. யுக்ரைன் ரஷ்யா இடையில் போர் நீடித்து வரும் நிலையில் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக வலுவான கூட்டணி அமைப்பதே புட்டினின் திட்டமாகும். அதன் ஒரு பகுதியாக அவர் 2 நாள் பயணமாக வடகொரியா சென்றுள்ளார் என கூறப்படுகிறது. அதனை மெய்ப்பிக்கும் வகையில் யுக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவின் பக்கம் நின்றதற்காக பியாங்யாங் புறப்படும் முன் வடகொரியாவுக்கு புட்டின் நன்றி தெரிவித்துள்ளார். அதோடு உலக அரசியல் ஒரு தலைப்பட்சமானதாக இருக்க வேண்டும் என நினைக்கும் மேற்கத்திய நாடுகளின் முயற்சியை ரஷ்யாவும் வடகொரியாவும் கூட்டாக எதிர்க்கும் என அவர் கூறினார். ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆகாத நிலையில் புட்டினின் வடகொரிய பயணத்தை வாஷிங்டன் மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருகிறது.